ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக் கான்செப்ட், இயர்லி ஓஆர்பி அண்ட் மந்த்லி ஓஆர்பி. அதாவது இந்த வீடியோவில் இயர்லி ஓஆர்பி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வர வீடியோவில் மந்த்லி ஓஆர்பி பார்க்க போகிறோம். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம வந்து இன்ட்ராடேல யூஸ் பண்ணுவோம். 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அக்ரெசிவாக பண்ணுறவங்க 5 மினிட்ஸ் அல்லது 1 மினிட்ஸ் கேண்டிலோட ஹைலோவை மார்க் பண்ணி அதை வந்து ஓப்பன் ரேஞ்சாக வச்சு அதை பை சைட் பிரேக் பண்ணால் பை, செல் சைட் பிரேக் பண்ணால் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஓஆர்பி பிரேக் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்மாக குவான்டிடேட்டிவ்ல வந்து இந்த ஓஆர்பி மெத்தட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இன்னமும் இருக்குது ஹிஸ்டாரிக்கலாக. கொஞ்சம் இன்னும் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லி 1 ஹவர் கேண்டில் அதில் 9:15 10:15 வரைக்கும் இருக்கிற கேண்டிலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஓஆர்பிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் வந்து அதை மந்த்லிக்கு அண்டு இயர்லிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பொசிஷனலில் இதை யூஸ் பண்ண முடியுமா, ஸ்விங் ட்ரேடில் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த லெவல் வேலிடா, ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ மாதிரி இந்த ஓஆர்பி லெவலும் வேலிடான லெவலா இல்லையா அப்படிங்கிறது தான் கம்மிங் வீக்ஸில் வீடியோஸில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ரிவார்டு, அதாவது இந்த ஓஆர்பி லெவலில் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஜோன் தான் நம்மளோட ரிஸ்க்காக இருக்கும். ஸ்விங் ஹை ஸ்விங் லோவாக இருந்தால் அங்கேருந்து ப்ரைஸ் திரும்பி வர லெவல் வரைக்கும் நமக்கு ரிஸ்க் இருக்கும். அப்போ அதுக்கு கம்பேர் பண்ணி ரிவார்டு பார்க்கும்போது ரிஸ்க் ரிவார்டு 1:1 1:1.5 அப்படி தான் வரும். இதில் வந்து சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் ரிஸ்க்னா ரிவார்டு பாருங்கள் உங்களால் மல்டிபிள் டைம்ஸ் வந்து எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு போகுது. இங்கே கீழே இருந்த ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப இந்த ஜோனில் ரீடெஸ்ட் ஆகிட்டு போகும்போது உங்களுக்கு 1:3 1:5 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இது இருக்கும். ஸோ பொசிஷனலில் இது எப்படி யூஸ் ஆகுது, இந்த லெவல் வந்து வேலிடா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தால் ரீடெஸ்ட் ஆகுதா, அண்டு எப்படி ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறது, இது கூட வேறு என்ன இண்டிகேட்டர்லாம் கன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், நான் ஆர் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது ட்ரேடிங் வியூ சார்ட்டில் இண்டிகேட்டர் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இண்டிகேட்டர் செஷனில் போயிட்டு டெக்னிக்கல்ஸில் போயிட்டு நீங்கள் இங்கே டைப்பிங்கில் YEARLY இயர்லி ஸ்பேஸ் விட்டு ஓஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட இது வந்துடும். இயர்லி ஓஆர்பி ஹரிஷ் R333 அப்படிங்கிறது வந்துடும். இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபேவரேட் ஸ்டார் மார்க் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஃபேவரேட்குள்ளே இது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஸ்டார் மார்க் கிளிக் பண்ணிட்டேன், இங்கே ஃபேவரேட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இது இருக்கும் எப்பயுமே. நீங்கள் வந்து இன்கேஸ் இது நம்ம மறந்துடுவோம் எங்கே சேவ் பண்ணி வைக்கணுங்கிற நீங்கள் நினைக்க தேவையில்ல. ஃபேவரேட்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃபேவரேட்ஸில் வந்து அது எப்பயுமே இருக்கும். இதே மாதிரி மந்த்லி MONTHLY மந்த்லின்னு கொடுத்து ஓஆர்பின்னு ஸ்பேஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நம்மளோட மந்த்லி ஓஆர்பி வந்துடும். இதையுமே நீங்கள் ஃபேவரேட்ஸில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு மந்த்லி ஓஆர்பி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு கிளிக்கு இந்த இண்டிகேட்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சார்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு. இதுக்கப்புறம் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இயர்லி ஓஆர்பியில் இருக்கோம், ஓகேங்களா. இயர்லி ஓஆர்பி அப்படின்னாக்கா நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து டெய்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்பி வந்து சிலர் வந்து இதையே வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு இயரோட ஃபஸ்ட்டு வீக்கு ஃபஸ்ட்டு மந்த் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இங்கே இயர்லி ஓஆர்பி மந்த்லி ஓஆர்பிக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கிறது இயர்லி ஓஆர்பிக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. மந்த்லி ஓஆர்பிக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில், அதாவது அந்த மந்தோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது ரெண்டையுமே நான் வந்துட்டு இந்த வீக் வந்து இயர்லி ஓஆர்பியும் நெக்ஸ்ட் வீக் வந்து மந்த்லி ஓஆர்பியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்லி ஓஆர்பியை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம CDSL இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஓஆர்பி பிளாட் ஆகிட்டு ப்ரைஸ் செல் வந்துருச்சு. செல் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இங்கேயும் ஒரு ரீடெஸ்ட் எப்படி எடுக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த லெவலில். அதே மாதிரி திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. அப்போ இந்த லெவல் வேலிடா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ ரேண்டமாக F&O ஸ்டாக்ஸு நான் வரிசையாக வரேன். 361 நம்ம வரிசையாக வருவோம். ஒரு 2 வருஷத்தோட டேட்டாவை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஓஆர்பி, அதாவது 2025க்கான டே, அந்த இயரோட ஃபஸ்ட் டே வச்சு ஓஆர்பி வந்து பிளாட் ஆகிடுச்சு, இயர்லி ஓஆர்பி. அடுத்து ப்ரைஸ் கீழே வந்ததுங்களா, ப்ரைஸ் திரும்ப போகும்போது பாருங்கள் எக்ஸாக்டாக ஓஆர்பி லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வருது. அப்போது இந்த இடம் எப்படி இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுதுன்னா இது ஒரு ஸ்விங் ஹை கிடையாது, ப்ரீவியஸோட ஆர்டர் பிளாக் லெவல் எதுவுமே இங்கே கிடையாது. ஆனால் இது ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னாக்கா இது ஓஆர்பி வச்சு தான் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுது.
திரும்ப ப்ரைஸ் கீழே வந்தது பாருங்கள், திரும்பவும் போனதும் எங்கே ரீடெஸ்ட் ஆகுது பாருங்கள், கரெக்டாக ஓஆர்பியில் ரீடெஸ்ட் ஆகுது. அடுத்து இந்த வருஷம் 2026 ஓப்பன் ஆச்சு, ப்ரைஸு மேலே ரிஜெக்ட் ஆனாலும் எந்த கேண்டிலுமே பாருங்கள் பெருசாக மேலே க்ளோஸ் வைக்கல, கீழ் நோக்கி தான் வந்தது. இது திரும்ப ரிஜெக்ட் ஆகும்போது பாருங்கள் இங்கே தான் ரிஜெக்ட் ஆகுது, அடுத்து இங்கே தான் ரிஜெக்ட் ஆகுது, அடுத்து கிட்டத்தட்ட ஓஆர்பியில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஓஆர்பிங்கிற லெவல் வேலிடா இல்லையாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் ரிஜெக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் ஏபி கேபிட்டலில் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓஆர்பி வந்தது, கீழே ரிஜெக்ட் ஆகும்போது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே ரிஜெக்ஷன் ஆகி கீழே போயிட்டுருக்கு. ஒன்ஸ் ப்ரைஸ் மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகும்போது பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து இந்த ஓஆர்பி லெவலில் தான் ரீடெஸ்ட் ஆகி க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப மேலே போகுது. ஓகேங்களா. அடுத்து இந்த வருஷம் வந்தது 2026 பாருங்கள், ஓஆர்பி மேலே டெசிசிவாக எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல, கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இந்த ஏரியாவில் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லெவல்லே தான் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது நம்ம வந்து வேற எங்கேயோ ஒரு ஃபிபனாச்சி லெவலோ ஸ்விங் ஹையோ ஸ்விங் லோவோ பார்த்துட்டு இருப்போம். இங்கே சிம்பிளாக ஓஆர்பியில் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு போய்டும். இங்கே பாருங்கள் இங்கே ஹை ஸ்விங் லோ இங்கே போட்டது திரும்ப வந்து எங்கே ரீடெஸ்ட் ஆகுது பாருங்கள் எக்ஸாக்டாக ஓஆர்பி ஜோன். இப்போ வந்து நான் ரேண்டம் ஸ்டாக்ஸ் அதாவது செலக்டிவ் ஸ்டாக்ஸ் நான் காட்டல, வரிசையாக ஏபிசிடி ஆல்ஃபபெட் படி தான் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்து அதானி இதில் போனீங்கனாலும் பாருங்கள் கரெக்டாக இங்கே ரீடெஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வருஷமும் பாருங்கள் ஓஆர்பி செல்லு எங்கே ரீடெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அப்போ இந்த ஜோன் வேலிட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த ஜோனில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாலும் திரும்ப வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகுது பாருங்கள். அப்போது இந்த லெவல் வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் அதானி பவரில் இப்போ செல்லு கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எங்கே ரிஜெக்ஷன் விக் எல்லாமே எங்கே இருக்குது பாருங்கள் ஓஆர்பிக்குள்ளே தான் இருக்குது. மேலே போனதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் எல்லாமே எங்கே இருக்குது பாருங்கள் ஓஆர்பியில் தான் இருக்குது. அப்போ இதை ஒரு சப்போர்ட் ஜோனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போது இப்போ வந்து நம்ம ஓஆர்பியை ஒரு யூனிக்காக பார்க்குறோம். நம்ம வந்து டிமாண்ட் சப்ளை ஜோன் வரைகிற மாதிரி, ஆர்டர் பிளாக் வரைகிற மாதிரி, ஸ்விங் ஹை ஸ்விங் லோவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ப்ரைஸ் மேல் நோக்கி போகுது, நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சது, இங்கேருந்து புல்லிஷ் மொமெண்டம், அடுத்த ரீடெஸ்ட் எங்கே நடக்குது பாருங்கள் ஓஆர்பி ஜோனில் தான் நடக்குது. அப்போது நம்ம இதை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஓஆர்பியில் ரீடெஸ்ட் ஆன உடனே அந்த ரீடெஸ்ட் ஆகிற கேண்டிலோட லோ கட் பண்ணும்போதோ ஹை கட் பண்ணும்போதோ நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வந்து அக்ரெசிவ். இல்லை இதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் இது கூட ஒரு மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் அடிஷ்னலாக வச்சு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் ஏஞ்சல் ஒன்றில் ஃபஸ்ட்டு இந்த இயரில் ஓஆர்பி பை சைட் பிரேக் பண்ணிச்சு, திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் விட்டுருங்க. ரீடெஸ்ட் ஆன உடனே திரும்ப ப்ரைஸ் அதே டைரெக்ஷனில் புல்லிஷ் க்ளோஸ் வச்சு சேம் டைரெக்ஷனில் போகும்போது நமக்கு இந்த ஜோன் தான் ஸ்டாப் லாஸ். அக்ரெசிவானா இந்த ஜோனுக்கு கீழேயே நம்ம ஸ்டாப் லாஸ் பஃபர் வச்சு போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் கன்சர்வேட்டிவ்னா இந்த ஜோனுக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகி அதோட லோ கட் பண்ணால் எக்ஸிட். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எடுத்திருக்கோம், நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:4 1:5 இங்கேயே போயிடுச்சு. புக் பண்ணல அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் வந்து ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு லோ கட் பண்ணணும், அது நடக்கல, திரும்ப போகுது. அப்போ நம்ம அடுத்த டைமில் புக் பண்ணியிருக்கலாம். இதுக்கு எக்ஸிட்னு எங்கன்னா புக்கே பண்ணலன்னா எக்ஸிட் எங்கன்னா இந்த கேண்டிலோட லோ கட் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸிட். ஓகேங்களா. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி, ஏன்னா இந்த இடத்துல எங்கேயுமே அதுக்கப்புறம் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, இந்த கேண்டில் தான் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது. இதோட ஹை கட் பண்ணும்போது என்ட்ரி, இந்த ஹையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இங்கே லோ வந்திருக்கு. ஸோ இது நமக்கு கவுண்டில் கிடையாது. அப்போ திரும்பவும் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது, ஹை கட் பண்ணுது, இங்கேருந்து நமக்கு என்ட்ரி. அடுத்து என்ன ரேஷியோவில் ரிஸ்க் ரிவார்டுங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி போகுது, திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகுது. ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் எங்கே வைக்குதோ அந்த ஹையை பிரேக் பண்ணால் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் வச்சது ஹை பிரேக் பண்ணவே இல்லை, திரும்ப இங்கே தான் வந்து க்ரீன் கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது இங்கேருந்து என்ட்ரி. நமக்கு எக்ஸிட் எங்கன்னா இந்த ரெட் கேண்டில் லோ கட் பண்ணால் எக்ஸிட், இங்கே புக் பண்ணி தான் புக்கிங், இல்லைனா இங்கே நமக்கு எக்ஸிட் ஆகிருப்போம் நம்ம. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு மினிமமாக தான் இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரேஞ்ச் வச்சுருக்கோம். இந்த ரேஞ்ச் பாருங்கள் 3.97% இந்த இடத்துல. இதையே வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், 1%க்குள்ளே இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து 1.4%, 1.5% தான். அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 1.5%னா டார்கெட் ஒரு 5% மூவ் ஆச்சுனாவே 1:3 ரேஷியோ வந்துடும் இல்லைங்களா. அப்போ இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஓஆர்பி பை சைட் போச்சு, ரீடெஸ்ட் ஆனது இங்கே ஹை உடைக்கல, திரும்ப இந்த கேண்டில் தான் வந்துட்டு ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுது. இந்த ஹை உடைக்கும் போது என்ட்ரி, 1.5% தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு. இங்கேருந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. திரும்ப ரீடெஸ்ட் இங்கே இந்த க்ரீன் கேண்டில் ஹை பிரேக் பண்ணால் என்ட்ரி. ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ரிஸ்க் அதிகமாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேண்டில் வந்து எங்கல்ஃப் ஆகி ஹை பிரேக் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ நம்ம இந்த 1.5% எடுக்கிறோம், இந்த 1.5% கூட நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகம், 3.7 இருக்குது.
அதுவே அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 1 பாயிண்ட் சம்திங்ல இருக்கு. 2.5 அந்த ரேஞ்சில இருக்கு. நம்ம வந்து இதில வந்து ஒரு இயர் ஓப்பன் ஆன உடனே கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 1% ரேஞ்சுக்குள்ள இருக்க ஸ்டாக் மட்டும் எனக்கு போதும். அப்படின்னா நீங்க 1%, 1.5% அந்த ரேஞ்சில இருக்க ஸ்டாக்க மட்டும் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இது பாருங்க ஏயு பேங்க் நல்ல ஒரு நேரோ ரேஞ்சில இருக்கு. 1.2 தான் உங்களுக்கு இங்க ரிஸ்க் இருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து பொசிஷனல் ட்ரேட்ல பை சைட் மட்டும் தான் போவோம் இல்லைங்களா? இப்ப இதில பை சைட் போறோம்னா எங்கெல்லாம் நமக்கு பை கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து 1:3 வந்து ஈஸியா கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல கிடைக்குதுன்னா 1:3 ஈஸியா கிடைச்சிருக்கும். இங்கேயுமே பாருங்க 1:3 ஈஸியா கிடைக்கும். இப்ப இந்த இதில பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பை போச்சு. ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இங்க தான் வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்குது. ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி. ஹை இந்த டேல பிரேக் பண்ணிடுச்சு என்ட்ரி. அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸிட்னா நம்ம இந்த லெவல் படி எக்ஸிட் வந்தா எக்ஸிட் அல்லது ரெட் கேண்டில் படினா ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சு லோ கட் பண்ணல. திரும்ப ரெக்கவர் ஆகி மேல வந்துருச்சு. ஸோ வந்து திரும்பவும் நம்ம வந்து ப்ராஃபிட்க்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிஸ்டம்னா சிஸ்டமா நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம 1%க்குள்ள எடுக்கிறோம்னா, இந்த 1% ரிஸ்க் நமக்கு ப்ராப்ளம் இல்லன்னா, இந்த லைனுக்கு கீழயே ஒரு மினிமம் பஃபர் வச்சு நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா 1%ல குவான்டிஃபை பண்ணா தான் அடுத்த ட்ரேட் 1:3 போடும்போது இந்த 1% கவர் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ரிவார்டு சேர்ந்து வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இது வந்து லெவல் வந்து ரீடெஸ்ட் ஆகுது, ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போ ஆக்சிஸ் பேங்க்ல கூட பாருங்க, பிரைஸ் பிரேக் அவுட் ஆன உடனே இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகுது. திரும்ப வந்த ரீடெஸ்ட் பாருங்க, எங்க வந்து ரீடெஸ்ட் ஆயிருக்கு. அதே மாரி அதுக்கு முன்னாடி வருஷமும் பாருங்க. உங்களுக்கு பிரைஸ் மேல போனதுக்கப்புறம் எந்த ஜோன்ல வந்து ரீடெஸ்ட் ஆகுது பாருங்க. அப்போ புல்லிஷ்ல ஸ்விங் ட்ரேட் எடுக்கும்போது, இங்க பாருங்க மேல போனதுக்கப்புறம் எங்க வந்து ரீடெஸ்ட் ஆகுது. நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருப்போம். ஸ்விங் லோல, ஸ்விங் ஹைல. மேல போனதுக்கப்புறம் இங்க ரீடெஸ்ட் ஆகுது பாருங்க. கீழ வந்ததும் பாருங்க எங்க ரீடெஸ்ட் ஆகுது. அப்போ இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமானது இங்க பாருங்க. மேல போனது எங்க ரீடெஸ்ட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாரி லெவல்ஸ்லாம் நார்மலா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல ஏன் திரும்புச்சுன்னு நம்ம வந்து ரீசன் தேடிட்டு இருக்கும்போது, அவங்க அழகா வந்து என்ட்ரி எடுத்துட்டு மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் இதுதான். உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப மினிமம். இயர்லி ஒன்ஸு ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு ஒரு கேண்டில் டே முடிஞ்ச உடனே நம்ம கிட்ட இருக்க எஃப் அண்ட் ஸ்டாக் லிஸ்ட்ல கூட நம்ம 1%க்குள்ள இருக்க ஸ்டாக் என்னன்னு எடுத்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டா போட்டுக்கலாம். அது ரீடெஸ்ட் வரும்போதோ அல்லது கீழ வந்துட்டு மேல கிராஸ் ஆகும்போதோ பை டைரக்ஷன் ட்ரேடு ஒரு பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். இதில அடிஷனலா நம்ம ஏதாவது யூஸ் பண்ணோம்னா, நம்ம கிளவுட் மாரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளவுட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாக்கா, இங்க பை சப்போர்ட் பண்ணுதுன்னா, அப்படியே பை எடுத்துட்டு போயிரலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு கிளவுட் வந்து ப்ளூல இருக்கு. அதாவது பையிங்ல இருக்கு. 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலயே இருக்கு. கிளவுடுக்கு மேலயே இருக்கு. நீங்க எந்த பீரியட் கிளவுட் வேணா யூஸ் பண்ணுங்க. மூவிங் ஆவரேஜ் வேணா யூஸ் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல 2019 வந்த உடனே நம்ம செல் சைட் போ மாட்டோம். பை சைட்ல தான் ட்ரெண்ட் இருக்கு. அப்ப பை உடைக்கும்போது எடுத்துக்கிட்டு இந்த லெவலுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரையல் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் பாருங்க. இப்ப இங்க வந்து 1:2, 1:3ன்னு புக் பண்ண தேவையில்ல. ட்ரையல் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தா, இங்க எடுத்தது 632ல எடுத்தது உங்களுக்கு 768ல தான் போய் எக்ஸிட் ஆகுது. இங்க ஸ்டாப் லாஸ் பாருங்க 630க்கு 621 1.5% கூட இங்க ரேஞ்ச் இல்ல. ஓகேங்களா? அப்ப இது இங்கருந்து பொசிஷன் சைஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்னா, எத்தன மல்டிபிள்ஸ் ரிவார்டுங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க. அந்த ரிஸ்க் ரிவார்ட பெட்டர் பண்றதுக்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங் ட்ரேட் படி நம்ம எடுத்தோம்னா, இதுதான் ஸ்விங் லோ. இங்க கிரீன் மாறுன உடனே நம்ம எடுக்கிறோம். கிளவுட் ப்ளூ மாறுன உடனே எடுக்கிறோம்னா, இந்த ரேஞ்ச் எடுக்கிறோம்னா 612 பிரைஸ். இந்த லோ வந்து 534. அப்ப இங்க வந்து எத்தன பாயிண்ட் இங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு. இங்க எத்தன பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு பாருங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் சைஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. பொசிஷன் சைசிங் பண்ணி பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பொசிஷன் சைசிங் பண்ணி பண்றீங்க அப்படின்னாக்கா, ரிஸ்க் ரிவார்ட் மெத்தட்ல பண்றீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ரிஸ்க் ரிவார்ட்ல தான் பெட் பண்ணுவாங்க. ஏன்னா, எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் 50% to 60% அக்யூரசி தான் இருக்கும். அதுவும் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கா இருந்தா 35 to 40% அக்யூரசில தான் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்கும். ஆனா, ரிஸ்க் ரிவார்ட் அந்த மேக்ஸ்ல தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க் வந்து 1:3, 1:5 அந்த மாரி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க 50 அக்யூரசில வின் பண்ணா கூட உங்க அக்கவுண்ட் வந்து ஈஸியா பில்ட் ஆயிட்டே போகும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் தான் இங்க வந்து முக்கியம் ட்ரேடிங்ல. அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக் ட்ரேடிங்ல. மத்த எந்த அசெட் கிளாஸ்லயும் உங்களால ப்ராப்பர் மணி மேனேஜ்மென்ட் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பு இங்க இன்ட்ராடேலயும் இருக்கு. ஸ்விங், பொசிஷனல் எல்லாத்துலயும் இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த அசெட் கிளாஸ செலக்ட் பண்ணி, ப்ராப்பரான மணி மேனேஜ்மென்ட்டோட ஒரு சிஸ்டத்த டிசைட் பண்ணிட்டு, அத கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து லாங் டெர்ம்ல நம்மளால ஸ்டாக் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்ல வின் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த இந்த இது பாருங்க. இந்த இயர் வந்து பைல போயிடுச்சு. இப்ப கரண்ட் 2026ல பிரைஸ் வந்து செல் சைடு வந்துருச்சு. என்ன பாருங்க,
இங்கே தான் வந்து ஃபார்ம் ஆகுது. க்ளவுடு செல்லில் இருக்குது. ஸோ பை சைட் நம்ம போக மாட்டோம். செல்லு வந்துருச்சு. ரீடெஸ்ட் ஆன லெவலும் எங்கே இருக்குது பாருங்கள். ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வரும்போது பாருங்கள், க்ளவுடை கிராஸ் பண்ணும்போது கன்ஃபர்மேஷனோட கூட நம்ம எடுத்துக்கலாம். எனிவே நம்ம கேஷ் செக்மெண்ட்டில் செல் சைட் போக போகிறதில்ல. எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். அடிஷ்னல் சப்போர்ட் வேணும்னா இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு வருது. ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மந்த்லிக்கு நான் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டைம் அதிகமாக போகுது, 13 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இயர்லிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மந்த்லி ஓஆர்பியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு திரும்பவும் இதில் டவுட் இருந்தால் திரும்பவும் கூட நான் ஒரு வீடியோ இது வந்து இது ரிலேட்டடாக போட்டு எலாபரேட்டாக ஒரு 1% இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு எடுத்து கூட நான் உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் மாதிரி ஒரு நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி யூனிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரெகுலராக இனிமேட்டு நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸு. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கோர்சஸ் பற்றின டீட்டெயில் பார்த்துருவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட பாட்டம் ரிவர்சல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஐடென்டிஃபை பண்ணி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் இன்வெஸ்டிங் மாஸ்டரின்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் F&O ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாக்கில் எந்த இடத்துல மொமெண்டம் இருக்குது, ட்ரெண்ட் என்ன டைரெக்ஷனில் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்ன பண்ணுது, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கஸ்டம் இண்டிகேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் கோர்ஸாக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். தேர்டு மொமெண்டம் இன்ட்ராடே. இதில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் புல் பேக் என்ட்ரியும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி மெத்தடில் பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்டில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸாக இதை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து ஆப்ஷன் ஸ்கேல்பர். மார்னிங் 1 ஹவர் மார்க்கெட்டில் மொமெண்டத்தை யூஸ் பண்ணி 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் ஆப்ஷனில் ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே இண்டிகேட்டரில் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸாக ஆப்ஷன் ஸ்கேல்பர் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 கோர்ஸுக்குமே ட்ரேடிங் வியூ பேஸ்டு கஸ்டம் இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் 90% ஆஃப் த ஒர்க்கை வந்து பண்ணிடும். ஒரு ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டார் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் இண்டிகேட்டர்ஸ்குள்ளேயே நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கான கோர்ஸ் வீடியோ 1 hour ப்ளஸ் வரும். அதில் வந்து எந்த லாஜிக் அண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுத்துருவோம். இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது நல்ல ஒரு எட்ஜ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த கோர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பார்க்க நம்ம 5 days ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறோம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபர்தராக இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா மினிமம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு 1 month அக்சஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபீஸை பே பண்ணி நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ் எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான டெமோ வேணும்னாக்கா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.